வணக்கம் மக்களை, டிஆர்ஐ அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபி கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜியோகிராஃபில வானிலை மற்றும் காலநிலை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். வானிலை மற்றும் காலநிலை 8th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 2, 8th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 2வது லெசன். ரொம்ப முக்கியமான ஒன்று வானிலை மற்றும் காலநிலை. ஸோ வானிலை மற்றும் காலநிலை, வானிலை அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அன்றாட வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்திற்கோ ஒரு நாளுக்கோ இருக்கக்கூடிய நிலவுல வானிலைவாங்க. காலநிலை என்பது இந்த வானிலையோட நீண்ட நாளைய சராசரியை தான் காலநிலை அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட 30 to 35 வருடம். ஓகேவா? அதை நம்ம புத்தகத்திற்குள்ள போறப்ப வரிசையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்கணும். இந்த வானிலை காலநிலையை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புவியை பத்தி தெரிஞ்சுக்கிறணும். புவியை பத்தி தெரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? சோ புவியோட அமைப்பானது கோள வடிவம். இதுல நடுவுல பூமத்திய ரேகை போகும். பூமத்திய ரேகை, இது கடக ரேகை, இது மகர ரேகை. இது கடக ரேகை, இது மகர ரேகை. ஓகேவா? இது ஆர்டிக் வட்டம், இது அண்டார்டிகா வட்டம். இப்ப இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில பூமியுடைய சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழும். சோ அப்ப இது வெப்பமண்டலம், இது வெப்பமண்டலம். இதற்கும் இதற்கும் இடையே இருக்கே, இது மிதவெப்ப மண்டலம். ஏன் அப்படின்னா இங்க சூரியனோட கதிர்கள் செங்குத்தாக விழாமல் சாய்வாக விழும். சாய்வாக விழுறப்ப மிதவெப்ப மண்டலம். அடுத்து இந்த கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடையே சூரியனோட கதிர்கள் துருவ பகுதியை நோக்கி செல்லும் போது விழாமலே போயிடும். அப்ப இது என்ன? குளிர் உறை மண்டலம் அல்லது குளிர் மண்டலம். சோ குளிர் மண்டலம், கீழையும் சரி மேலையும் சரி, தென் மற்றும் வட துருவங்கள். ஓகேவா? இதை பேசிக் தெரிஞ்சுக்கணும். பூமத்திய ரேகை என்ன, கடகரேகை, மகர ரேகை, ஆர்டிக் வட்டம், அண்டார்டிகா வட்டம். சோ இதுல இருந்துதான் நம்ம இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு, இந்தியாவானது தென்கிழக்கு பகுதியில தென் பகுதியில் அமைஞ்சிருக்கும். ஸோ இது உலகம்னா இந்தியா எங்க அமைஞ்சிருக்கும், இங்க அமைஞ்சிருக்கும். ஸோ அப்ப என்ன, தென்கிழக்கு பகுதியில தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பொறுத்து நம்மளுடைய காலநிலை மற்றும் வானிலை பற்றி புத்தகத்தை வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஒரு லைன் கூட மிஸ் ஆகாது. ஸோ தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தாலே நீங்க புத்தகத்தை படிச்சதுதான். ஸோ நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். நீங்க ஒரு லைன் கூட மிஸ் ஆகாம நம்ம நடத்திடுவோம். ஸோ கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். இந்த புத்தகத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இந்த வீடியோ பார்த்தாலே புத்தகம் முடிஞ்சுன்னு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. வானிலை காலநிலையை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்க. வானிலை காலநிலைனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ புத்தகம் வயசாக போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கற்றல் நோக்கம் பார்த்துடலாம். வானிலை மற்றும் காலநிலையின் முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிறணும். வானிலை மற்றும் காலநிலை கூறுகளின் தன்மையை அறிந்து கொள்ளணும். வானிலை கூறுகளை அளவிடக்கூடிய கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். எந்தெந்த கருவிகள் ஈரப்பதம்னா என்ன, வெப்பத்தை எப்படி அளவிடுறோம், காற்றுடைய வேகத்தை எப்படி அளவிடுறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணுங்கிறாங்க. ஒரு இடத்தினுடைய வானிலை மற்றும் காலநிலையின் வகைகளை அடையாளம் காண தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கற்றலின் நோக்கத்துல உள்ள இருக்கு. அடுத்து அறிமுகம். ஸோ அறிமுகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலநிலை இயற்கை சூழ்நிலையின் அடிப்படை கூறுகளில் ஒன்று. ஸோ காலநிலை இயற்கை சூழ்நிலையுடைய அடிப்படை கூறுகள்ல ஒன்று. ஏன் அப்படின்னா இது நிலத்தோற்றம், மண் வகைகள், இயற்கை தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ காலநிலை மாறுச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ இடையில கூட நம்மளுக்கு தமிழகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தினால பெரிய அளவுல மழை ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால என்ன ஆகுது, நிலத்தோற்றம் பாதிக்குது, மண் வகைகள் பாதிக்குது, இயற்கை தாவரங்கள் பாதிக்குது, விலங்குகள் மற்றும் மனிதர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துதா. ஸோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இதை நம்ம பேசிக்கா சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்துல ஒரு
ஒரு கிராமத்துல வசிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மே மாசத்துல அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பருத்தியினால் ஆடைகளையும். ஸோ நம்மளுடைய தமிழகத்துல மே மாசத்துல என்ன காலம் இருக்கும்? கோடை காலம். அப்ப என்ன பண்ணுவோம்? லைட்டான துணிகளையும் அதே வகையில தயிர், மோர், குளிர்பானங்கள், இளநீர், ஸோ இந்த மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பானங்களை சாப்பிட்றோம். இதே காலத்துல இதே டயத்துல மே மாதத்தில் நியூசிலாந்துல ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க பொண்ணுக்கு கோடை காலம் அதே காலம், ஆனா நியூசிலாந்து இருக்க பொண்ணுக்கு குளிர்காலம். ஸோ அங்க இருக்கக்கூடிய அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பளி, ஸ்வெட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஸோ கனமான கம்பளியினால் ஆன ஆடைகளை தராங்க. ஸோ குளிர் ரொம்ப இருக்கிறதுனால அந்த டயத்துல அவங்க வந்து உடல் உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுப் பொருட்களை தராங்க. அதாவது ஓட்ஸு, மீன், ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை, சூடான பொருட்களை தராங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், சார் தமிழ்நாட்டில் ஒரு காலநிலை இருக்கு, அதே டயத்தில் நியூசிலாந்துல ஒரு காலநிலை இருக்கு, ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நான் முன்னாடியே படம் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இந்தியாவுடைய காலநிலைகளை. ஸோ இதுல பல்வேறு பகுதிகளாக நம்ம பிரிச்சிருப்போம். இது வட அரைகோளம் மற்றும் தென் அரைகோளத்துல. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென் அரைகோளத்துல இருக்கு, நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் வட அரைகோளத்துல இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த வட மற்றும் தென் அரைகோளத்தில் அமைந்துள்ள காரணத்தினாலே இங்கு காலநிலை வெவ்வேறு, இந்த பாருங்க, வெவ்வேறு அரைகோளத்தில் அமைந்துள்ள காரணத்தினால இங்க வெவ்வேறு வாழ்க்கை முறையை மேற்கொள்கிறார்கள். ஸோ இதைத்தான் சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே. இப்ப கிளைமேட் மற்றும் அதாவது வானிலை மற்றும் காலநிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்ப கிளைமேட் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது கிளைமா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டுச்சு. கிளைமா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று அர்த்தம். ஸோ கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று அர்த்தம். கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று அர்த்தம். கிளைமேட்னா என்ன? கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு என்ன அர்த்தம்? சாய்வு கோணம். ஓகேவா? இந்த பாக்ஸ்குள்ள கொடுக்கறதெல்லாம் எப்பயும் தெளிவாக படிக்கணும். அடுத்து வானிலை, வெதர். ஸோ வானிலைனா என்ன அப்படின்னா ஒரு ஒரு பகுதியில அன்றாட நிகழ்கக்கூடிய வானிலை நிகழ்வுகள், வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்று அழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு மற்றும் பிற கூறுகளின் தன்மையை குறிப்பதை தான் வானிலை. ஸோ வானிலை என்பது ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ அல்லது ஒரு நாளைக்கோ நடக்கக்கூடிய நிகழ்வு. இது ஒரு குறுகிய கால நிகழ்வு. வானிலை என்பது ஒரு குறுகிய கால நிகழ்வு. இது நேரத்திற்கு நேரம் இல்லை காலத்திற்கு ஏற்றால் போல ஒரு வருடத்திற்குள்ளேயே மாறிடும். இப்ப இன்னைக்கு மழை பெய்யுது அப்படின்னா நாளைக்கு வெயில் அடிக்கும். அப்ப இது என்ன? வானிலை சொல்லுவீங்களா, காலநிலை சொல்லுவீங்களா? வானிலை. இப்ப இந்த வாரம் வெயில் அடிக்குது, அடுத்த வாரம் மழை பெய்யுது அப்படின்னா அது என்ன? வானிலை தான். ஸோ ஒரு நாளோ அல்லது ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதத்திற்கோ நிகழக்கூடிய நிகழ்வுகளை வானிலை நிகழ்வுகள் அப்படின்வாங்க. ஸோ இப்போ வானிலைன்னு என்னன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ வானிலை என்ன புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இதைத்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வானிலை அப்படின்னா கோடை காலத்தில் குளிராகவும் கோடை காலத்தில் வெப்பமாகவும் இருக்கும். இது வானிலை. நம்ம ஊர்ல சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னா இன்றைய காலநிலை மிகவும் மோசமாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ காலநிலை அப்படிங்கிறது நீண்ட நாள் நிகழ்வு. ஸோ அப்ப இங்க காலநிலை சொல்லக்கூடாது. அவங்க என்ன போடணும்? வானிலை போடணும். ஏன் சார் வானிலை போடணும்? இப்பதான் சார் சொன்னேன். என்னன்னு, அன்றாடமோ அல்லது ஒரு வாரமோ அல்லது ஒரு மாசத்திற்குள்ள நிகழக்கூடிய குறுகிய கால நிகழ்வு தான் வானிலை அப்படிங்கிறோம். அப்ப காலநிலைனா என்ன? வானிலையுடைய நீண்ட நாளைய சராசரி தான் காலநிலை. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாட்டோ மற்ற விளையாட்டுகளோ இன்றைய போட்டியானது பேட் வெதரின் காரணமாக டியூ டு அப்படின்னு போடுவாங்க. திஸ் மேட்ச் இஸ் டியூ டு டிலைடு ஃபார் த பேட் வெதர்னு போட்டிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா கிளைமேட்னு போட மாட்டாங்க. ஏன்? அன்னைக்கு அந்த பகுதியில் நடக்கக்கூடியது. வெதர்னா வானிலை. ஸோ அப்போ வானிலை தான் சொல்றாங்க. ஓகேவா? வானிலை தெரிஞ்சிருச்சா? அடுத்து காலநிலை. காலநிலைனா வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வானிலை இருக்கு இல்லையா, இதோடைய 30 to 35 வருடம் சராசரி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் காலநிலை. சிம்பிளா முடிஞ்சு. ஸோ பாருங்க, காலநிலை என்பது ஒரு பகுதியில் நீண்ட நாளைய வானிலை சராசரியை குறிக்கும். வானிலை
சராசரியை குறிப்பதாகும். இது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மை நீண்ட காலத்திற்கு, அதாவது 35 வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவதாகும். காலநிலை கூறுகள் மற்றும் வானிலை கூறுகள் ஒன்றே ஆகும். வானிலையை போன்றே காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல. ஸோ அப்ப வானிலை அடிக்கடி மாறும். இன்னைக்கு ஒரு இதா இருக்கும், அன்னைக்கு நாளைக்கு ஒரு இதா இருக்கும், நேற்று ஒரு இதா இருந்திருக்கும். ஸோ இது வானிலை. காலநிலை அப்படி கிடையாது. ஸோ 30ல இருந்து 35 வருஷம். இப்ப நம்ம இருக்கிறது தேனி மாவட்டம் அப்படின்னா, தமிழகம் அப்படின்னா, தமிழகத்துல 35 வருடங்கள் 30 வருடங்கள் என்ன காலநிலை வானிலையோ அதைத்தான் அந்த பகுதியுடைய காலநிலை அப்படிங்கிறோம். ஸோ காலநிலை எப்படி சொல்றோம்? இப்ப இந்தியாவுடைய காலநிலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்? மிதவெப்ப மண்டலம் அப்படின்றோம். அதை எப்படி சார் மிதவெப்ப மண்டலம் அப்படிங்கிறாங்க? ஸோ அப்ப 35 வருடங்களாக அங்க எப்படி மழை, வெயில் இதெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத வச்சு வானிலையுடைய சராசரியை தான் காலநிலை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்ப வானிலை மற்றும் காலநிலையை கட்டுப்படுத்தும் காரணிகள் என்னென்ன? அது ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த பாடத்துல ரொம்ப முக்கியம். என்னென்ன அப்படின்னா, சூரியனுடைய படுகோணம், சூரியன் ஒளிப்படும் நேரம், உயரம், நிலம், நீர் பரவல், அமைவிடம், மலைத்தொடர்களின் திசை அமைவு, காற்றழுத்தம், காற்று மற்றும் கடல் நீரோட்டம் போன்றவை ஒரு இடத்தின் பகுதி அல்லது ஒரு பிரதேசத்தின் காலநிலையும் வானிலையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணங்கள். ஸோ இதை நீங்க பார்த்துக்குங்க. நம்ம ஒவ்வொன்று பகுதிகளாக இப்ப பார்க்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்து, வளியியல் என்பது வானிலை அறிவியலுடைய பிரிவு. ஸோ வானிலையுடைய அறிவியல் பிரிவு என்னன்னு கேட்பாங்க, வளியியல். அதே மாதிரி காலநிலையுடைய அறிவியல் பிரிவு என்ன அப்படின்னா காலநிலையியல். ஸோ நிலையியல் போட்டு அதோடைய அறிவு பிரிவு. சிம்பிள்ங்க. புவி என்ன வடிவத்துல இருக்கு? கோள வடிவம். ஸோ புவி இப்படி கோள வடிவத்துல இருக்கும் இல்லையா? அதனால புவியோட மேற்பரப்புல எல்லா பக்கமுமே ஒரே மாதிரியான சூரிய கதிர்கள் படாது, சீராக விழுவாது. ஏன் அப்படின்னா, இப்ப இங்க நடுப்பகுதி இங்கே அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக விழும். ஸோ நிறைய பகுதிகளில் இங்கே ஸ்ட்ரெயிட்டா விழுறதுனால சூரிய கதிர்கள் இங்கே அதிகமான வெப்பநிலை இருக்கும். இந்த துருவ பகுதிகளை போக்கி செல்ல 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 சூரியனோட கதிர்கள் இப்படி விழும், சாய்வாக விழும், சில இடங்களில் விழாமலே போகும். ஸோ அப்ப அங்க என்ன ஆகும்? வெப்பநிலை மாறுபடும். ஸோ அப்ப புவியானது கோள வடிவமாக இருப்ப காரணத்தினால இந்த சூரிய கதிர்கள் ஒரே சீராக விழுவதில்லை. புவியின் துருவ பகுதிகளை நோக்கி செல்ல செல்ல சாய்வு பெறுகின்றன சூரிய கதிர்கள். ஸோ துருவ பகுதிகள்னா இதுதான், இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் துருவ பகுதிகள். இந்த பகுதிகளை நோக்கி செல்ல செல்ல இப்படி படாம சூரிய கதிர்கள் இப்படி சாய்வாகப்படுது. ஸோ அதனால வெப்பநிலை வேறுபாடு ஏற்படும், இல்லாமலே போகிறது. மிக கடிர் குளிர் நிலவுகிறது. எங்கெங்க? ஆர்டிக் மற்றும் அண்டார்டிகா வட்டம். ஸோ இங்க அண்டார்டிகா, இங்க ஆர்டிக். ஸோ இங்க கடும் குளிர்கள் ஏற்படுதான். சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அங்கு காலநிலையானது மிகவும் வெப்பமுடையதாகவோ அல்லது குளிருடையதாகவோ இல்லாமல் உள்ளது. எங்க? கரெக்டா சொல்லணும்னா நிலநடுக்கோட்டு பகுதியில. ஏன்னா அங்கதான் சென்று பகுதி. அப்ப அங்க சூரிய கதிர்கள் ஸ்ட்ரெயிட்டாக விழுகும். ஸோ அப்ப அங்க என்ன ஆகுது? அதிகமான வெப்பநிலையும் அதிகமான குளிர் இல்லாமலையும் இருக்கு. ஸோ வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களே நீரோட்டத்திற்கும் காரோட்டத்திற்கும் காரணம். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வெப்பநிலையில ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் தான் காற்றோட்டத்திற்கும் நீரோட்டத்திற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம். ஸோ காற்றோட்டத்தின் காரணமாகத்தான் பல்வேறு வானிலை நிகழ்வுகள் ஏற்படுகிறது. ஸோ அதை நம்ம பின் வகுப்புல பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஸோ வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றமே நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கும் காரணமாக உள்ளன. வெப்ப காற்று வளிமண்டலத்தில் என்ன வந்துருச்சு பாருங்க, அடுத்த லைனே போட்டிருக்காங்க பாருங்க. வெப்ப காற்று என்ன பண்ணும் அப்படின்னா, வளிமண்டலத்தில் மேல் நோக்கி செல்வதால் அவ்விடத்தில் காற்றின் அழுத்தம் குறைவாக உள்ளது. அதனால் குளிர்காற்று புவிக்கு அருகிலே தங்கி விடுகிறது. அதாவது வெப்பம் அதிகமான வெப்பநிலை நிலவர காரணத்தினால என்னாகும் அப்படின்னா, வெப்ப காற்று வளிமண்டலத்துல மேல் நோக்கி போகும். அப்படி மேல் நோக்கி போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, காற்றின் அழுத்தம் குறையும். ஸோ ஒரு பகுதியில காற்று இருக்கு, அது மேல் நோக்கி போறப்ப என்ன ஆகும்? அப்ப இங்க இருந்தக்கூடிய காற்றுடைய பகுதிகளில் அழுத்தம் குறையும் இல்லையா? ஸோ அப்படி அழுத்தம் குறையிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, குளிர்காற்று பூமிக்கு அருகிலே தங்கி விடுகிறதா. ஸோ குளிர்காற்று பூமிக்கு அருகிலே தங்கி விடுகிறது. ஸோ அதைத்தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க. ஸோ வானிலை மற்றும் காலநிலையுடைய முக்கிய நிகழ்வுகள் என்ன? ஸோ வானிலை மற்றும் காலநிலையுடைய முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். அடுத்து, வானிலை, மழை வீழ்ச்சி, காற்றின் அழுத்தம், ஈரப்பதம் வானிலைகளின் முக்கிய கூறுகள். ஃபர்ஸ்ட், வெப்பநிலைனா என்ன? ஸோ வெப்பநிலை எப்படி மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெப்பநிலை அப்படிங்கிறது டெம்பரேச்சர். ஸோ வெப்பநிலை என்பது டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்னா என்ன தெரியும் நம்மளுக்கு. ஸோ இதுதான் வானிலை மற்றும் காலநிலையுடைய முக்கிய கூறு.
புவியும் அதன் வளிமண்டலமும் சூரியனின் வெப்ப கதிர்வீச்சால் வெப்பமடையும். அதாவது நல்லா இங்க கவனிங்க, புவியும் அதனுடைய வளிமண்டலம்னா என்ன? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்று மற்றும் மேல இருக்கக்கூடிய பகுதி, வானம், இதெல்லாம் காற்றினால் ஆன அனைத்துமே வளிமண்டலம். சோ அதுவும் சூரியனுடைய கதிர்வீச்சால வெப்பமடையலாம். சோ வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்ப அளவை குறிப்பதாகும். நல்லா புரிஞ்சுக்கிறணும். சோ வெப்பநிலை என்பது என்ன அப்படின்னா, இப்ப சூரியனோட கதிர்கள் வளிமண்டலத்தில் பட்டு நம்ம சுற்றியுள்ள காற்றுகள்ல என்ன வெப்பநிலை இருக்கோ அதைத்தான், காற்றில் உள்ள வெப்பநிலையைத்தான் வெப்பத்தின் அளவை குறிக்குது. ஸோ அப்ப வளிமண்டலத்துல என்ன ஹீட் இருக்கோ அதுதான் வெப்பநிலை. சரிங்களா? காற்றில் உள்ள வெப்பமானது சூரிய கதிர்வீசால் மட்டுமின்றி வளிமண்டல நிறையும் சிறிதளவு சார்ந்துள்ளது. அதாவது நம்மை சுற்றியுள்ள வெப்பநிலையானது, காற்றில் உள்ள வெப்பநிலை, வளிமண்டலத்தில் உள்ள வெப்பநிலையானது சூரியனுடைய கதிர்வீச்சால் மட்டுமல்ல வளிமண்டலத்தோட நிறையை பொறுத்து சார்ந்துள்ளது. இப்ப நம்மளை சுத்தி நிறைய காற்று இருக்கு அப்படின்னா அங்க வெப்பநிலை அதிகமாக இருக்கும். குறைந்த அளவு காற்று இருக்கு அப்படின்னா அங்க வெப்பநிலை குறைவாக இருக்கும். ஸோ அதான் வளிமண்டல நிறையையும் சிறிதளவு சார்ந்துள்ளது என்பதை சொல்றாங்க. வெப்பமானது புவியை வந்தடையும் கதிர்வீச்சின் காலத்தை பொறுத்தும் புவி வெப்ப கதிர்வீச்சின் அளவை பொறுத்தும் வெப்பம் இடத்திற்கு இடத்திற்கு மாறுபடும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெப்பமானது புவி, ஸோ இப்ப பூமி இங்க இருக்கு, இங்க சன்லைட் வந்து இப்படி படுது. ஸோ இங்க ஒரு இடத்துல இப்படி வருது, ஒரு இடத்துல இப்படி வருது, ஒரு இடத்துல வேகமா வந்து பட்டுருது. ஸோ இப்படி இருக்கு, 3 டெஃபரேஷன் இருக்கு இல்லையா? ஸோ புவியானது, வெப்பமானது புவியை வந்தடையும் கதிர்வீச்சின் காலத்தை பொறுத்து புவி கதிர்வீச்சலின் அளவை பொறுத்தும் வெப்பம் இடத்திற்கு இடத்திற்கு மாறுபடும். ஒண்ணும் கிடையாது. இப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெப்பத்துல வரக்கூடிய ஒளி கதிர்வீச்சு வேகமாக பற்றுது அப்படின்னா அங்க வெப்பம் அதிகமாக இருக்கும். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல அதுல இருந்து கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அங்க வந்து வெப்பம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இன்னும் ஸ்லோவா இருக்கு தேனியோட அப்படின்னா அங்க வெப்பம் மிக மிக குறைவாக இருக்கும். ஸோ அப்ப வெப்பமானது பூமியை வந்து அடையக்கூடிய அந்த காலப்பகுதியை பொறுத்துமே வெப்பநிலை மாறுபாடானது இருக்கும். ஓகேவா? இதற்கு காரணம் புவியின் இயக்கங்கள். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, புவி வந்து இயக்குகிறது தன் சுழற்சி, தன்னையும் சுற்றி கொண்டு பூமியையும் சூரியனையும் சுற்றி வருது இல்லையா? இதுதான் இந்த வெப்பநிலை மாற்றத்திற்கான காரணங்களாக சொல்றாங்க. ஓகேவா? இப்ப வெப்பநிலைனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே. வெப்பநிலை ஈரப்பதத்தின் அளவு, ஆவியாதல், திரவமாதல், மழைப்பொழிவு ஆகியவற்றின் அளவுகளின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ வெப்பநிலை தான் ஈரப்பதத்தோட அளவுலையும் ஆவியாதல், திரவமாதல், மழைப்பொழிவு கரெக்ட் தான். ஸோ வெப்பநிலை அதிகமாக இருக்கப்ப என்ன இருக்கும்? காடுகளுடைய பகுதிகளில் ஸோ ஓசோன் பயிர்கள் வந்து அதிகமான நீர் வெளியிடும், ஈரப்பதத்தின் அளவை வெளியிடும். அது என்ன ஆகும்? ஆவியாகும். ஆவியாகி திரவமாகும். திரவம் என்ன ஆகும்? கடைசியில பனிநிலையை அடைந்து பூரித நிலையை அடைந்து மழைப்பொழிவாக தரும். ஸோ அப்ப ஒரு பேசிக் காலநிலை தான், காலநிலை மற்றும் வானிலையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அழகாக செயல்படுவது எது அப்படின்னா வெப்பநிலை, டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சூரிய கதிர்ச்சியில் பெறப்படும் வெப்ப ஆற்றல் 3 வழிமுறைகளில் புவியை வந்து அடைகிறது. இப்ப சூரியனிலிருந்து பெறப்படுகிறோம் இல்லையா? அந்த வெப்ப ஆற்றல் வந்து கதிர்வீச்சானது 3 வழிகள்ல பூமியை வந்து அடையலாம். அது என்னென்ன அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப சலனம், வெப்ப கடத்தல். வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப சலனம், வெப்ப கடத்தல். ஓகேவா? இந்த 3 வழிகள்ல பூமியை சூரிய கதிர்கள் வந்து அடைகின்றன. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியம். வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. அதாவது ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. ஸோ அதனாலதான் கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 1000 டிகிரிக்கும் 1000 மீட்டருக்கும் 6.5 மீட்டர் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைகிறது. அதாவது இப்ப தேனியில ஒரு 30 டிகிரி வெப்பநிலை இருக்கு அப்படின்னா, இதுவே கொடைக்கானல், நீலகிரி அந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வெப்பநிலை வந்து ஒவ்வொரு 1000 டிகிரிக்கும் குறைகிறது. அதனால தான் மலை பிரதேசங்கள்ல வெப்பநிலை வந்து மிகவும் குறைவாகவும் குளிர் பிரதேசமாகவும் இருக்கு. ஸோ இதுதான் மிக முக்கிய ஒரு காரணம். அடுத்து வெப்பநிலையை தீர்மானிக்கும் காரணிகள். ஸோ வெப்பநிலை என்னென்ன காரணிகள் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்சரேகை, உயரம், நிலத்தோற்றம், கடல் நீரோட்டம், வீசும் காற்று, கடலில் இருந்து தூரம், இயற்கை தாவரங்கள், மண். ஸோ இதெல்லாம் வந்து வெப்பநிலையை தீர்மானிக்கிறது. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நில வரைபடங்களில் வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோடுகள் வரைபடம் மூலம் காண்பிக்கிறது. ஸோ இதை நீங்க
மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஷார்ட்கட் போட்டு படிச்சாலும் படிச்சதுதான். ஐசோ தெர்ம். ஸோ தெர்ம்னா என்ன? ஸோ தெர்ம்னா சம வெப்பக்கோடு. ஸோ தெர்ம்னா தெர்மாமீட்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காய்ச்சல் வந்தா நம்ம போவோம் ஆஸ்பத்திரிக்கு. ஸோ எதற்கு காய்ச்சல் வருது? காய்ச்சல் வந்தா உடம்பு ஹீட் ஆகும். அப்ப இது சம வெப்பக்கோடு. ஐசோ தெர்ம்னா சம வெப்பக்கோடு ஞாபகத்தில் வச்சுக்கலாமா? அடுத்து ஐசோ கிரைம். ஐசோ கிரைம் அப்படின்னா ஸோ கிரைம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுல ஷார்ட்கட்டா கிரைம் அப்படின்னா சராசரியான மனித வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு மனிதன் தப்பு செய்யறானோ அவன் கிரைம் செஞ்சதாக அர்த்தம் இல்லையா? சராசரியாக வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், படிக்கிறோம், இந்த வேலைகள் தான் இருக்கு. ஸோ இதை மீறி எவன் ஒருவன் வேலை தேவையில்லாத வேலைகள் பண்றானா அவன் வந்து கிரைம். அப்ப சராசரி தான் ஞாபகத்துல வரணும். ஸோ கிரைம்னா சராசரி. ஸோ சம வெப்ப நிலைக்கோடு. நீங்க சராசரி தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சம வெப்ப நிலைக்கோட பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா மேலே அது மாதிரி தான் இருக்கும். நீங்க கிரைம் அப்படின்னா சராசரி. அதே மாதிரி தெர்ம் அப்படின்னா வெப்பம். ஓகேவா? அடுத்து ஐசோ கெல். ஸோ கெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரியனுடைய புவி மண்டலத்துல படிக்கிறப்ப சூரிய கோள்களை பற்றி படிக்கிறப்ப போட்டிருப்பாங்க. கெல் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும். சூரியனை குறிக்கும். அப்ப கெல்னா சூரியன் தெரிஞ்சிருச்சு. அப்ப சூரிய வெளிச்ச கோடு, சம சூரிய வெளிச்ச கோடு. அடுத்து ஐசோலோபார். ஐசோலோபார். ஸோ அப்போ லோ. ஸோ லோன் வருது இல்லையா? லோன் வந்ததுனால காற்று அழுத்தம். ஸோ லோனால காற்றழுத்த மாறுபாடு. ஸோ லோன் வந்தா காற்றழுத்த மாறுபாடு கோடு. அடுத்து ஐசோ பார் அப்படின்னா சம காற்றழுத்தம். ஐசோ பார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. அடுத்து ஐசோ ஹீட்ஸ். ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னா சம மலையளவு கோடு. ஸோ ஒரு சில விஷயங்களுக்கு ஷார்ட்கட் போட்டால் போதுமானது, பாக்கி விஷயங்கள் தானாக ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இப்படி படிங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்து வெப்பநிலையை அளவிடுதல். ஸோ வெப்பநிலையை அளவிடுவது எப்படி? ஸோ இது கேள்வி. ஸோ வெப்பநிலையை எப்படியெல்லாம் அளவிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, வெப்பநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றில். ஸோ மறுபடியும் சொல்றேன், வெப்பநிலையானது பூமியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை கணக்கிட மாட்டாங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வளிமண்டலத்துல என்ன வெப்பநிலை இருக்கு அதை பொறுத்துதான் வெப்பநிலை கணக்கிடப்படுவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். அதே தான் இங்கேயும். வெப்பநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட கனவளவு உள்ள காற்றில் குறிப்பிட்ட நேரத்தில் அளவிடப்படுகிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட கனவளவு காற்றுல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு வெப்பநிலை இருக்குதோ அதுதான் அந்த பகுதியுடைய வெப்பநிலை அப்படிங்கிறாங்க. இது செல்சியஸ், பாரன்ஹீட் மற்றும் கெல்வின் அளவுகளால அளவிடப்படுகிறதாம். ஓகேவா? வானிலை ஆய்வாளர்கள் வெப்பநிலையை அளக்க, ஸோ வெப்பநிலையை அளக்க ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. ஸோ வெப்பநிலையை அளக்க ஸ்டீவன்ஸ் வெப்பமானி, என்னங்க ஸ்டீவன்ஸ் வெப்பமானியை பயன்படுத்துகிறார்கள். ஸோ கேட்பாங்க கேள்வியில, வெப்பநிலையை அளக்க எந்த வெப்பமானி பயன்படுத்தப்படுகிறது? ஸோ ஸ்டீவன்ஸ் வெப்பமானி. ஓகேவா? அடுத்து பாருங்க, குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் வெப்பமானி மூலமும் கணக்கிடப்படுகிறது. ஸோ அந்த வெப்பமானி மூலம் அதிகபட்சமான வெப்பநிலையும் குறைந்தபட்சமான வெப்பநிலையும் கணக்கிடுறாங்களாம். சூரிய கதிர்வீச்சிலிருந்து புவி பெறுகின்ற வெப்ப ஆற்றலானது வெளியேற்றுகின்ற புவி கதிர்வீச்சலால் இழக்கப்படுகிறது. அதாவது சூரியனிலிருந்து வருது இல்லையா அந்த ஒளியை பூமி பெற்றுக்கிறது. அப்ப இங்க பூமி வெப்பம் அடைஞ்சிருச்சா? அடைஞ்சிருச்சு. இப்ப இந்த வெப்பம் அடைஞ்ச பூமி சூரிய கதிர்வீச்சால் பூமி கதிர்வீசலால் இந்த வெப்பத்தை வெளியிடுகிறது. ஸோ சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியை கதிர்வீச்சலை பெற்று பூமி வெப்பம் அடைஞ்சிருச்சு. இப்ப வெப்பம் அடைஞ்ச பூமி சூரிய அந்த வெளிச்சம் அந்த வெப்பத்தை புவி கதிர்வீச்சலால வெளியிடுகிறது. ஸோ இது ஒரு நிகழ்வு, வாங்குது வெளியிடுறது. ஓகேவா? அதைத்தான் சொல்றாங்க. இது எப்ப ரொம்ப அதிகமான டைமாக இருக்கும் அப்படின்னா, இந்த காலையில இருந்து நம்மளுக்கு வெயில் அடிக்குது, இப்ப இந்த பூமி வந்து ஹீட் ஆயிடுச்சு, இதை வெளியிடணும். அப்ப 2 to 4 மணி, மதியம் 2 to 4 மணி ரொம்ப மிக கடுமையான வெயில் ஒரு தாக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டயத்துல வந்து பூமி தான் பெற்ற வெப்ப ஆற்றலை புவி கதிர்வீச்சலால் வெளியிடுகிறது. ஸோ அந்த டயத்துல வந்து ரொம்ப வெப்பமாக இருக்கும். குறைந்த வெப்பநிலை எப்போ இருக்கும் அப்படின்னா காலையில 4 மணியிலிருந்து சூரியன் உதயத்திற்கு முன்பு வரைக்கும் குறைவான வெப்பநிலை இருக்கும். ஸோ அதைத்தான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, வெப்பநிலை வீச்சு. ஸோ வெப்பநிலை வீச்சுன்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்தின் 24 மணி நேரத்திற்குள் நிலவும், ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ள அதிகபட்சமான குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு இடையே உள்ள சராசரியை தான் வெப்பநிலை வீச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்வுல இன்னைக்கான வெப்பநிலையில கம்மியான வெப்பநிலைக்கும் அதிகமான வெப்பநிலைக்கும் இடையே உள்ள சராசரியை தான் வெப்பநிலை வீச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும்
நிச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தின வெப்ப வியாப்தி. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலை. இப்ப இன்னைக்கு அதிகமான வெப்பநிலை ஒரு 40°C வச்சுக்கிருவோம். அதற்கும் நிச வெப்பநிலைக்கும் இடையே உள்ளது. இந்த பகுதியில் எப்பயுமே எப்படி இருக்கும்? என்ன வெப்பநிலை இருக்கும்னா ஒரு 30 to 35 டிகிரி இருக்கும். 35 டிகிரி வெப்பநிலை இருக்கும்பா. அப்படின்னா அந்த 40 உச்சநிலை எப்பயுமே இருக்கிறது 35. அப்ப இந்த 40க்கும் 35க்கும் இடையே உள்ள இந்த வேறுபாடைத்தான் தின வெப்ப வியாதி, அதாவது தினசரி வெப்பநிலை வீச்சு அப்படிங்கிறாங்க. புரிஞ்சா? அடுத்து, ஒரு ஆண்டின் அதிகமான சராசரிக்கும் ஒரு ஆண்டின் அதிகமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்ப சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆண்டு வெப்ப வியாதி. ஸோ ஆண்டு வெப்ப வியாதி. ஓகேவா? அதைத்தான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்னுல கேட்க வாய்ப்பு அதிகம். வெப்பநிலை பரவலை சமவாய்ப்பு கோடுகள் மூலம் காணலாம். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். வெப்பநிலைனா என்ன? ஐசோ தெர்மு. ஸோ தெர்முனா என்ன? தெர்மாமீட்டர். ஸோ அப்பதான் அதுதான் சொல்றாங்க. அடுத்து புவி வெப்ப மண்டலங்கள். சாதாரண சார் புவி வெப்ப மண்டலங்கள் அதை பார்த்துடலாமா? புவி வெப்ப மண்டலத்தை நீங்க இதுல படிக்காதீங்க, ரொம்ப எளிமையாக இங்கேயே நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, புவி வெப்ப மண்டலம் இதைத்தான் நான் உங்களுக்கு முதல்ல படமா வரைஞ்சு காமிச்சிருப்பேன். சோ இங்க பாருங்க, நிலநடுக்கோடு இங்க இருக்கு. சரியா? இந்த நிலநடுக்கோடு இங்க இருக்கு இல்லையா? இங்கேயும் இது கடகரேகை, இது மகர ரேகை. இந்த இடைப்பட்ட பகுதியில சூரியனோட கதிர்கள் செங்குத்தாகப்படும். அப்ப செங்குத்தா படுறப்ப என்ன ஆகும்? அங்களுடைய வெப்பநிலை அதிகமாக இருக்கும். சோ வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுனால இது என்ன? வெப்பமண்டலம். சோ அப்ப வெப்பமண்டலமானது நிலநடுக்கோட்டு பகுதிக்கும் ஆர்டிக் வட்டம் கடகரேகை மற்றும் மகர ரேகைக்கு இடைப்பட்ட பகுதியில் இருப்பது எது? வெப்பநிலை மண்டலம். ஓகேவா? இதுதான் கொடுத்திருப்பாங்க. அடுத்து, மிதவெப்ப மண்டலம்னா என்ன? மிதவெப்ப மண்டலம் அப்படின்னா இங்க செங்குத்தாகப்படும், இங்க கொஞ்சம் சாய்வாக இங்கே படும் சூரிய கதிர்கள். அப்ப என்ன ஆகும்? அதுல இருந்து கொஞ்சம் வெப்பநிலை கம்மியாகும். ஸோ அப்ப செங்குத்தாக பெற்றால் வெப்பமண்டலம், கொஞ்சம் சாய்வாக பெற்றால் அது மிதவெப்ப மண்டலம். அப்ப மிதவெப்ப மண்டலம் எங்கெங்கன்னு கேட்பாங்க. கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்டது. வடபகுதியில வட அரைகோளத்துல கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடையிலும், தென் அரைகோளத்தில் மகர ரேகைக்கும் அண்டார்டிகா வட்டத்திற்கும் இடையிலும் மிதவெப்ப மண்டலங்கள் அமைந்துள்ளன. ஸோ இதைத்தான் அங்க கொடுத்துருப்பாங்க பேராகிராஃபை படிக்கிறதோட இந்த மாதிரி மேப் வச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பூமியானது கோள வடிவத்தில் இருப்பதனால துருவ பகுதியை நோக்கி செல்லும் போது முற்றிலும் அங்க சூரிய வெளிச்சி படாமலே போக வாய்ப்புகள் அதிகம். அப்ப குளிர் மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம் கேட்பாங்க. வட அரைகோளத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கும் வட அரைகோளத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கும் தென் அரைகோளத்தில் வட அரைகோளத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கும் வடகோள துருவத்திற்கும் இடையிலும், தென் அரைகோளத்தில் அண்டார்டிகா வட்டத்திற்கும் தென்கோள துருவத்திற்கும் இடையும் அமைந்துள்ள பகுதியை தான் குளிர் மண்டலம். ஏன்னா இங்க சூரியனுடைய கதிர்கள் இப்படி படும், இல்ல படாமலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதைத்தான் சொல்றாங்க, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாமே அதான், இதுல பெருமையாக எதுவுமே இருக்காது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்னோடு பாருங்க, அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை. இதுவரைக்கும் பூமியில பதிவான அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை என்னன்னு கேட்கிறாங்க. இதுவரைக்கும் பூமியில் பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை எது அப்படின்னா 56.7°C செல்சியஸ். இது 1913 ஜூலை 10 அமெரிக்க நாட்டினுடைய கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடரில் மரண பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் பதிவானுச்சு. 1913 ஜூலை 10 எங்க? கிரீன்லாந்துல 56.7°. இது அதிகபட்சம். குறைந்தபட்ச வெப்பநிலை எங்க சார் அப்படின்னா, இது வரைக்கும் பதிவானதிலே குறைந்தபட்ச வெப்பநிலை -89.2°C. இது 1983 வருடம் ஜூலை மாதம் 21 அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியில பதிவாயிருக்கு. இது கொஞ்சம் தெளிவா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்து மழைப்பொழிவு. அது என்ன சார் மழைப்பொழிவு? மழைப்பொழிவுனா என்ன அதான் கேட்கிறீங்க. ஸோ மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான், அதை பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிடலாம். ஸோ மழைப்பொழிவு பாருங்க. மழைப்பொழிவுனா வளிமண்டல நீராவி இருக்கு இல்லையா? வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீராவி நீர் சுருங்கும். ஸோ சுருங்குதல் மூலம் பூரித நிலை. அது என்ன அப்படின்னா, பூரித நிலை அப்படின்னா அதற்கு மேல அந்த நீரானது சுருங்க முடியாது. ஸோ அந்த நிலைக்கு போயிடும். அடையும் போது புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழ் நோக்கி விழும் திரவ நீரே மழைப்பொழிவு.
ஸோ அப்ப ஆறு இருக்கு, ஆறுல இருந்து வரக்கூடிய ஆறு குளங்கள் தண்ணி இருக்கு. ஸோ சூரிய கதிர் படுது, அதனால நீராவியாக மேல போகுது. மேல போன அந்த நீராவி கொஞ்சம் கொஞ்சமாக நீர் சுருங்கி பூரித நிலையை அடையுது. ஸோ பூரித நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மேல இருந்து கீழே விழக்கூடிய அந்த மலை திவலைகள் நீர்கள் தான் நம்ம மலை அப்படிங்கிறோம். ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. நீர் சுழற்சியின் மிக முக்கியமான கூறு மழை. இது புவியில் நன்னீரை உருவாக்குகிறது. மழை பெஞ்சாதான் நல்ல தண்ணீர் கிடைக்க போகுது. மழை நீரே எல்லா வகையான நீருக்கும் முக்கிய ஆதாரம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். வெப்பநிலை மற்றும் மழை பருவங்களுக்கு இடையே நெருங்கிய தொடர்பு இருக்கு. வெப்பநிலைக்கும் ஆமா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? பொதுவாக மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாகவும், துருவ பகுதிகள் நோக்கி செல்ல செல்ல மழையின் அளவு குறைகிறது, இல்ல மழையே இல்லாமல் போகிறது. அதாவது ஏன் சார் அப்படின்னா, நிலநடுக்கோட்டு பகுதியில் என்ன சொல்லியிருக்கோம்? சூரியனோட கதிர்கள் செங்குத்தாகப்படும். அப்ப என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய நீர்கள் இருக்கக்கூடிய நீராவி மேல போகும். அதன் மூலியமாக மீண்டும் நீர் குளிர்ச்சிக்கப்பட்டு மழையாக பெறும். அப்ப அங்க நிறைய மழை விழுகும். ஆனா துருவ பகுதியை நோக்கி செல்லும் போது அங்க சூரியனோட கதிர்கள் படவே செய்யாது. அப்ப அங்க நீராவியும் நடைபெறாது, மழை பொழிவும் இருக்காது. சோ அதான் சொல்றாங்க. ஓகேவா? எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த படத்தை வச்சு அப்படியே ரிலேட்டடா வந்துட்டே இருக்கும். அந்த படத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து காற்றின் அழுத்தம். சோ காற்றுடைய அழுத்தம் புவியின் மேற்பரப்பிற்கு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் எடையே வளிமண்டல அழுத்தம். அதாவது பூமியுடைய மேற்பரப்பிற்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய அழுத்தம் தான் வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறாங்க. காற்றின் அழுத்தம் காற்றழுத்தமானியால் அளவிடப்படுகிறது. அதாவது காற்றின் அழுத்தத்தை காற்றழுத்தமானியினால அளவிடுறாங்களாம். கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தினோட அளவு தெரிஞ்சுக்கிறோம். நிலையான அளவு 1013.25 மில்லி பார். ஸோ காற்றழுத்தத்துடைய அளவீடு என்னன்னு கேட்பாங்க, மில்லி பார். பூமியில் உள்ள எல்லா பகுதியிலும் காற்றழுத்தின் அளவு 1.03 கிலோமீட்டர் சதுர சென்டிமீட்டர். நிலையான வளிமண்டல அழுத்தம் வேறுபாட்டினால் காற்றழுத்தம் நிலையான வளிமண்டல அழுத்தம் வேறுபாட்டினால காற்றழுத்தம் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் நகரும். இதன் அடிப்படையாக கொண்டு காற்றின் அழுத்தத்தை குறைந்த காற்றழுத்தம் என்றும் அதிக காற்றழுத்த மண்டலம் என்றும் வகைப்படுத்துறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். குறைந்த காற்றழுத்த பகுதி என்பது ஒண்ணும் கிடையாது. ஸோ குறைந்த காற்றழுத்த பகுதி அப்படின்னா வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக இருக்கும். அதாவது நம்ம இருக்கக்கூடிய அந்த பகுதியில வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக இருக்கும். இதுவே அதிக காற்றழுத்த பகுதி அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது வளிமண்டலத்தை சுற்றியுள்ள பகுதியில அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இப்ப இந்த குறைந்த காற்றழுத்த பகுதியில அழுத்தம் அதிகம் உள்ள பகுதியிலிருந்து காற்று வீசும். அப்ப குறைந்த காற்றழுத்த பகுதி அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதியில குறைவான நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்று அழுத்தத்தின் பகுதி குறைவாக இருந்தால் அது குறைந்த காற்றழுத்தம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி அழுத்தம் அதிகம் உள்ள பகுதியிலிருந்து காற்று வீசும். ஓகேவா? புரிஞ்சா? இப்ப அதிக காற்றழுத்தம் எப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதி வளிமண்டல பகுதியில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் அதிகமாக இருந்தால் அது அதிக காற்றழுத்த மண்டலம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா காற்று இங்கிருந்து குறைந்த காற்றழுத்த மண்டலத்தை நோக்கி வீசும். அதைத்தான் சொல்றாங்க. அடுத்து உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் எது அப்படின்னா 1083 மில்லி பார். இது 1968 டிசம்பர் 31 ரஷ்யாவில் உள்ள ஆகட் என்ற இடத்தில் பதிவானுச்சு. இதுவரைக்கும் பதிவான மிக குறைந்த காற்றழுத்த எது அப்படின்னா 870 மில்லி பார். இது 1929 டிசம்பர் 12 பசிபிக் பெருங்கடலில் உள்ள குவாம் என்ற பகுதியில் உருவாச்சு. ஓகேவா? இதை மனப்படம் பண்ணி தான் ஆகணும். ஸோ குறைந்த காற்றழுத்த எல் என்றும் அதிக காற்றழுத்த ஹச் என்றும் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து குறைந்த காற்றழுத்த மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றும் சூறாவளி என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ சூறாவளிகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னா குறைவழுத்த தாழ்வு மண்டலம். அதிக அழுத்த மண்டலம் எதிர் சூறாவளி காற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. குறைந்த அழுத்தம் மண்டலம் மேகமூட்டத்தையும் காற்றையும் மழை பொழிவையும் உருவாக்கும். ஸோ இதுதான் சூறாவளியை ஏற்படுத்த மிக முக்கிய காரணமாக இருக்கு. அதிக அழுத்த மண்டலம் அமைதியான காலநிலையை ஏற்படுத்தும். ஸோ அதனால பெரும் அளவிலான பாதிப்புகள் இருக்காது. ஸோ இதைத்தான் சொல்றாங்க. மனிதர்கள் சிறிய அளவு காற்றழுத்த வேறுபாட்டால் பொதுவாக பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் சிறிய காற்றழுத்த வேறுபாடு மிகப்பெரிய அளவில் உள்ள போது புவியின் கட்டமைப்பையும் புயல் காற்றிலையும் தீர்மானிக்கிறது. அதாவது காற்றழுத்தம் இருக்கு இல்லையா, குறைந்த காற்றழுத்தம் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா புவியோட சுழற்சி, நீராவி, வளிமண்டல புயல்கள் போன்றவை மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கு. காற்றழுத்தத்தை அளவிடுதல்னா என்ன?
ஸோ வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தமானி அல்லது அனீராய்டு ரொம்ப முக்கியம். காற்றழுத்தத்தை அளவிட பயன்படுத்தப்படுவது எது? அனீராய்டு காற்றழுத்தமானி. இந்த வளிமண்டல அழுத்தத்தை தொடர்ச்சியாக மார்க் பண்றதற்கு காற்றழுத்த பதிவுத்தாள் பரோகிராஃப்ஸ் என்று பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப முக்கியம். அடுத்து ஈரப்பதம்னா என்ன? ஈரப்பதம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியுடைய அளவு ஈரப்பதம் எனப்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காற்றில் உள்ள நீராவியுடைய அளவு தான் ஈரப்பதம்ங்கிறாங்க. இத வளிமண்டல தொகுதியில் 0 முதல் 5% வரை இருக்கலாம். ஸோ ஈரப்பதம் வளிமண்டலத்தின் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கு. ஸோ வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தின் அளவு வெப்பநிலை அளவை பொறுத்தே அமையும். ஏன் அப்படின்னா வெப்பம் அதிகமாக இருந்தால் நீராவி போக்கு அதிகமாகும். அப்ப அங்க வந்து ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும். வெப்பம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்க நீராவி போக்கு நடைபெறாதான். அப்ப அங்க வெப்பமும் ஈரப்பதமும் குறைவாக இருக்கும். அதுதான் சொல்றாங்க. அதனால் ஈரப்பதத்தின் அளவு நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்து துருவ பகுதியை நோக்கி செல்லும் போது குறைகிறது. இதைத்தான் நான் சொன்னேன் இல்லையா? இப்ப காற்றில் உள்ள ஈரப்பதத்தின் அளவிட பல்வேறு முறைகள் இருக்காம். அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். குறிப்பிட்ட ஈரப்பதம், அதாவது ஒரு குறிப்பிட்ட எடை கொண்ட காற்றில் உள்ள நீராவியின் எடை ஈரப்பதம் எனப்படும். இதைத்தான் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட எடை உள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடை குறிப்பிட்ட ஈரப்பதம். முழுமையான ஈரப்பதம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கன அளவு உள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கும் முழுமையான ஈரப்பதம் என்று பெயர். இது ஒரு கனமீட்டர் காற்றில் எவ்வளவு கிராம் நீராவி உள்ளது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறதாம். ஸோ முழுமையான ஈரப்பதம்னா அது. அடுத்து ஒப்பு ஈரப்பதம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட கனவுள்ள உள்ள காற்றில் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அந்த அளவிற்கும், அதே சமயம் காற்றில் தற்போது எவ்வளவு இருக்கும், அதாவது வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கன அளவுல அதிகபட்சம் எவ்வளவு நீராவி இருக்க முடியுமோ அதற்கும், அந்த டயத்துல அந்த காற்றுல எவ்வளவு நீராவி இருக்கும் இதற்கும் இடையே உள்ள ஈரப்பதத்தை தான் ஒப்பு ஈரப்பதம் என்றாங்க. சரிங்களா? இதன் சராசரி விகிதம் தான் சொல்றாங்க. பொதுவாக வெப்பக்காற்று குளிர்காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒப்பு ஈரப்பதம் என்பது 100% அடையும் போது காற்று புரித நிலையை அடையும். ஸோ இந்த நிலைக்கு அப்புறம் வெப்பநிலையை பனிப்புளி நிலைக்கு சென்று விடும். இந்த நீராவி மேலும் குளிர்வடைந்து நீர் சுருங்கி மேகங்கள் மற்றும் மழைக்கு வித்திடுகிறது. ஒப்பு ஈரப்பதம் மனிதனின் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. அதிக மற்றும் குறைந்த ஈரப்பதம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது பல்வேறு பொருட்கள், கட்டிடங்கள், மின்சார பொருட்கள் நிலைத்தன்மையை பாதிக்கும். ஸோ அதிகமான ஈரப்பதங்கிறத பத்தி சொல்றாங்க. அடுத்து ஈரப்பதத்தினை அளத்தல். ஸோ ஈரப்பதத்தினை அளவிடுவதற்கு ஈரநிலை மானி, அதாவது ஹைட்ரோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டீவன்சன் திரையில் வறண்ட மற்றும் ஈர குமிழ் கட்டுகள் ஒவ்வொருவராக கட்டம் அடுக்கப்பட்டதாகும். அடுத்து காற்றின் அழுத்தம் குறைவானால் காற்றில் சுவாசிப்பதற்கான உயரம் செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா காற்றுக்கு உடைய அழுத்தம் குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்ப என்ன ஆகும்? மூச்சு திணறல் ஏற்படும். இதனால மலை ஏறுபவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர், செயற்கையான ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி விமானத்துல பயணம் செய்பவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படாமல் இருக்க அந்த பகுதியை விமானம் முழுவதற்கும் செயற்கை சுவாசம் கொடுத்துருப்பாங்க, ஆர்டிபிஷியல் ஆக்சிஜன். இதனாலதான் விமானங்கள்ல விண்டோஸ் எப்பயுமே க்ளோஸ்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து காற்றுனா என்ன, அதோட நம்ம இந்த பாடத்தையே முடிச்சிடலாம். காற்றுனா என்னங்கிறத பார்க்கலாம். காற்று அப்படிங்கிறத கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று. இப்படி நகர்ந்தா அது காற்றுங்க, கிடைமட்டமா. செங்குத்தாக நகர்ந்தா அது காற்றோட்டம். ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிடைமட்டமாக நகர்ந்தா வாயு காற்று, செங்குத்தாக நகர்ந்தா காற்றோட்டம். காற்று எப்போதும் உயர்வழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து குறைந்த தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசும். காற்றால் உருவாக்கப்படும் சுழல் காற்று கடும் காற்றை உணர்த்துவான் பார்க்க முடியாது. ஸோ காற்று அதிகமா வீசுச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, உணரத்தான் முடியும். அதுதான் சொல்றாங்க. காற்று எத்திசையில் வீசுகிறதோ அதே பெயரால் அழைக்கப்படுகிறது. ஸோ காற்று எந்த திசையிலிருந்து வீசுகிறதோ அந்த பெயரால் அழைக்கப்படுகிறது. இப்ப மேற்கு பகுதியிலிருந்து வீசுனால மேற்கு பருவ காற்று, தென் பகுதியிலிருந்து வீசினாலும் தென் பருவ காற்று. ஸோ இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதை சொல்றாங்க. காற்றின் அமைப்புகள் 3 பெரும் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை என்னென்ன பாருங்க. கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள். வேற ஒண்ணுமே இல்ல. கோள் காற்று அல்லது நிரந்தர காற்று என்பது பெரும்பாலும் இவை ஒரே பகுதியில் ஒரே திசையை நோக்கி வருடம் முழுவதும் நிலையாக வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள் அல்லது நிரந்தர காற்றுகள் எனப்படும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கோள் காற்று. ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் கோள் காற்றுகள் அல்லது நிலையான காற்றுகள். வியாபார காற்று, மேலை காற்று, துருவ காற்று, பருவகால காற்று என்பது பருவத்திற்கு ஏற்றவாறு அதன் திசையை மாற்றி வீசும். இக்காற்றுகள் கோடை காலத்தில் கடலில் இருந்து நிலத்தை நோக்கியும், ரொம்ப முக்கியம்,
ஸோ கோள் காற்றுகள் வந்து கோடை காலத்துல கடலில் இருந்து நிலத்தை நோக்கியும், குளிர்காலத்தில் நிலத்தில் இருந்து கடலை நோக்கியும் வீசும். ஸோ தலக்காற்று அல்லது பிரதேச காற்று என்பது பருவத்திற்கு ஏற்றவாறு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வீசுவது தலக்காற்று அல்லது பிரதேச காற்று. ஓகேவா? அதே மாதிரி நிலக்காற்று, கடல் காற்று. எடுத்துக்காட்டு நிலக்காற்று, கடல் காற்று, லேண்ட் பிரீஸ் மற்றும் சாண்ட் பிரீஸ். நிலக்காற்றுனா வேற ஒண்ணும் கிடையாது, நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசுவது நிலக்காற்று. கடல் காற்று அப்படின்னா கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுவது கடல் காற்று. பியோபோட் அளவை என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. ஸோ காற்றின் வேகத்தை அளவிட பயன்படக்கூடிய கருவி எதுன்னு கேட்பாங்க, பியோபோட். இது இப்பொழுது உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ளது. இக்கருவி 1805ஆம் ஆண்டில் ராயல் கடற்படை அதிகாரியான பிரான்சிஸ் பியோட் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. யாரால? பிரான்சிஸ் பியோட் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. இக்கருவியை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா HM ஃபீகால் அவர்கள். ஸோ காற்றின் திசை மற்றும் வேகத்தை அளவிடுதல். ஸோ காற்றின் திசை மற்றும் வேகத்தை எப்படி அளவிடுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. வானிலை வல்லுநர்கள் காற்றின் திசையை அளவிட காற்று மானி அல்லது காற்று திசை காட்டி என்ற கருவிகளை பயன்படுத்தினார்கள். காற்றின் வேகத்தை அளக்க அனிமாமீட்டர். ஸோ காற்றின் வேகத்தை அளக்க அனிமாமீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இதுதான் காற்றின் வேகத்தை எப்படி இப்ப அளந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அப்ப ஒரு மீள் பார்வை. ஸோ வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டல நிகழ்வு. ஸோ காலநிலை என்பது வானிலையுடைய சராசரி. வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று ஆகிய வானிலை மற்றும் காலநிலை மிக முக்கிய கூறுகள். வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். புவி மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் இடையே வளிமண்டலத்தில் உள்ள அழுத்தம் காற்றழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு காற்று, செங்குத்தாக நகரப்படும் வாயுவுக்கு காற்றோட்டம் என்று பெயர். ஓகேவா? முடிஞ்சு. ஸோ அவ்வளவுதான். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. புவியின் வளிமண்டலத்துல எவ்வளவு இருக்கு, ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ நைட்ரஜன் 78, ஆக்சிஜன் 21. டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். டேஸ் ஒரு பகுதியின் வானிலையை குறிப்பது. ஸோ வானிலைன்னா என்ன? வளிமண்டலத்தின் ஒரு பகுதியை தான் குறிக்குது. ஸோ புவி பெறும் ஆற்றல் என்ன? வெப்ப ஆற்றல். ஸோ கீழ்கண்டவற்றில் எவை சம மலை உள்ள இடங்களை இணைக்கும் கோடுகள் ஆகும்? மலையினாலே என்னங்க? சம மலையளவு கோடு. அடுத்து டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தினை அளக்க பயன்படுகிறது. ஈரநிலை மானி. டேஸ் என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது, அதாவது வானிலை. வானிலையை பற்றி அறிவியல் ஆய்வு என்ன? வானிலையியல். புவியியல் அதிகபட்சமான பதிவான வெப்ப இடம் எது? அக்டோபர் மாதம் பதிவாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த பகுதி ராக்கி மலைத்தொடர். ஸோ அந்த பகுதியில் பதிவாயிருக்கும். அடுத்து காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் என்ன? ஒப்பு ஈரப்பதம். ஸோ அதான் பார்த்துருப்போம். அடுத்து பாருங்க, அனிமாமீட்டர் மற்றும் காற்று மணி டேஸ் மலம் டேஸை அளவிட பயன்படுகிறது. சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு ஐசோதெர்மு. காலநிலைனா என்ன? நீண்ட நாளைய மாற்றங்கள். ஐசோ நீம் அப்படின்னா ஈரநிலை மானினா ஈரப்பதத்தை அளவிட பயன்படுகிற ஈரப்பதம். ரேடார் அப்படிங்கிறது புவியின் அமைவிடத்தை அது நகரும் திசையை அறிந்து கொள்ளுது. குறைந்த அழுத்தம் அப்படின்னா சூறாவளி. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த பகுதி முடிஞ்சா அடுத்து இன்னும் ஒரே ஒரு பகுதி பார்க்கணும். அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த பாடம் முடிஞ்சிடும். காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் ஒரு 6-7 காரணிகள் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கடலில் இருந்து உயரம். ஸோ கடல் மட்டத்தில் இருந்து உயரம். ஸோ ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறைகிறது. ஸோ குறைகிறது. அதனால தான் மலைவாழ்விடங்கள்ல வெப்பநிலை வந்து குறைவாக இருக்கும். ஓகேவா? அப்ப இது மிக முக்கிய காரணம். அடுத்து கடலில் இருந்து தூரம். ஸோ கடலில் இருந்து தூரம். ஸோ கடல் பகுதி வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால அங்க அதிகமான வெப்பநிலை ஏற்பட்டு சராசரியான ஒரு அமைதியான காலநிலை இருக்கு. ஸோ கடலிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கண்ட காலநிலை நிலவுகிறது. ஸோ அப்ப கடலில் இருந்து பக்கத்துல இருக்க சென்னைக்கு வந்து சராசரியான காலநிலையும், கடலில் இருந்து தூரமா இருக்கக்கூடிய மதுரையில கடலை இல்லை, அப்ப அங்க கண்ட காலநிலை நிலவுகிறது. ஸோ அப்ப கடலில் இருந்து தூரம். அடுத்து வீசும் காற்றின் தன்மை. ஸோ காற்று வீசுது இல்லையா, அதனுடைய தன்மையை பொறுத்தும் மாறுபடும். இதற்கு 2 காற்று இருக்கு. ஒண்ணு கடல் காற்று, இன்னொன்னு நிலக்காற்று. சாண்ட் பிரீஸ், லேண்ட் பிரீஸ். சீ பிரீஸ் மற்றும் லேண்ட் பிரீஸ். கடல் காற்று அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை,
பகல் நேரத்துல பூமியானது நிலப்பகுதியை விட கடல் பகுதி விரைவாக வெப்பமடைந்துடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா காற்றானது நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசும். நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசுவது நிலக்காற்று. அதே மாதிரி இரவு நேரத்துல நிலத்தை விட கடலானது விரைவாக குளிர்ச்சி அடைஞ்சிடும். அப்ப கடலில் இருந்து நிலத்தை நோக்கி வீசுவது நிலக்காற்று. நிலத்தை நோக்கி வீசுவது கடல் காற்று. அவ்வளவுதான். சோ இது ரெண்டும் முக்கியம் கொடுத்துருப்பாங்க, பாத்துக்கல. மலைகளின் இடையூறு. இப்ப காற்று இப்படி வீசுது அப்படின்னா இங்க இடையில ஏதாவது ஒரு மலை இருக்குன்னு வைங்கள, இங்க காற்று மோதி இந்த சைடு தான் மலையை கொடுக்கும். இது காற்று மோது பக்கம், மலைக்கு அந்த சைடு இருக்குது காற்று மோதா பக்கம், இங்க மழை இருக்காது. சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அடுத்து மேகமூட்டம். அது என்ன சார் மேகமூட்டம்? மேகமானது வரக்கூடிய வெப்பநிலையை ஓரளவிற்கு தடுக்கும். ஸோ அதனால நல்லா பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாலைவனத்துல மேகமே இருக்காது, அதனால அங்க அதிகமான வெப்பநிலை இருக்கும். ஸோ மேகமூட்டம் வெப்பநிலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. கடல் நீரோட்டம், இதாஸ் யூஸ்வல் இயற்கை தாவரங்கள். ஸோ இயற்கை தாவரங்கள் அதிகமாக இருந்தால் அங்க அதிகமான நீராவி போக்கு ஏற்பட்டு அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். எடுத்துக்காட்டு கேரளா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் காலநிலையை நிர்மாணிக்கும் காரணிகள். இதை பற்றியான தெளிவான ஒரு வீடியோ அடுத்த வகுப்புல வளிமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தை பத்தி நடத்தும். 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப தெளிவா பாத்துக்கலாம். இது பேசிக்கா தெரிஞ்சால் போதுமானது. ஓகேவா? ஸோ அப்ப இன்னைக்கான கிளாஸஸ்ல காலநிலை மற்றும் வானிலை என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். புத்தகத்தை வச்சு நடத்திருக்கேன். அது இல்லாம முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபேக்ட்ஸ், ஷார்ட்கட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்துட்டு இந்த கிளாஸஸ் பார்த்தால் மட்டுமே போதுமானது. வானிலை மற்றும் காலநிலை கண்டிப்பாக மதிப்பெண்கள் பெற்றுக்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வானிலை வளிமண்டலம் நாளைக்கு வகுப்புல வளிமண்டலத்தை பற்றி நடத்துவோம். ஸோ வளிமண்டலம் இந்த வாரத்தை கொடுத்துருக்கோம் இல்லையா, வளிமண்டலம். ஸோ அதை பற்றி நாளைக்கு வகுப்புகள் இருக்கும். வளிமண்டலம்னா என்ன, மேகத்துல எத்தனை இருக்கு, காற்றுல எத்தனை அடுக்கு இருக்கு, ஸோ அது எங்கெங்க மழைப்பொழிவு ஏற்படுத்தும், ஸோ என்ன மலைகள், சாரல்னா என்ன, கனமழைனா என்ன, கல்மாரி மலைனா என்ன, ஸோ இந்த மாதிரியான வகுப்புகள்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டிஎன்பிசி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி விடாமுயற்சி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதற்கான வகுப்புகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ புதன்கிழமை நாளைக்கு அதனுடைய தேர்வுகள் தொடங்க போறோம். இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வகையில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.